ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 4ஆம் தேதி வந்த எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான். இந்த பிடிஎஃப், அதாவது டெய்லி நியூஸ் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மார்ச் 1லேருந்து ஒரு 3 டேஸ் ஆகுது. மார்ச் 1லேருந்து இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃபை கொடுத்துட்டு வரோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துட்டு வரோம். மண்டே டு சாட்டர்டே 5 மணிக்கு உங்களுக்கு சாயந்தரம் அந்த பிடிஎஃபை நாங்கள் லைவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப செக்மெண்ட்டாக சூப்பராக பிரித்து எப்படி நியூஸை கொடுக்கணும், அது கூட ஸ்டாட்டிக் நியூஸும் வந்துடும். ஒரு நியூஸ் கூட ஸ்டாட்டிக் நியூஸும் வந்துடும், அதாவது ரிலேட்டடான ஸ்டாட்டிக் நியூஸும் வந்துடும். இந்த பிடிஎஃபை டெய்லியும் சாயந்தரம் 5 மணிக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தென் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எடிட்டோரியல் வீடியோ, இந்த கோர்ஸ் வந்து டெய்லி வீக்லி எடிட்டோரியல் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ எந்த டைம் அப்படின்னா டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனல், இது இப்போ நீங்கள் பார்க்குற சேனலே அப்லோட் ஆகிடும். ஸோ டெய்லி வெக்காப்ஸ் பிடிஎஃபை வந்து டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும், மந்த்லியை வந்து வீக்லி வந்து எவ்ரி மண்டே ஈவினிங் 6 PM நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவோட பிடிஎஃபை நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நாங்கள் டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ பிடிஎஃப் அப்படின்றது 7 மணிக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ 2 பிடிஎஃப் டெய்லியும் அப்லோட் ஆகுது. என்னென்னா இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு பிடிஎஃப்பும், அந்த மாதிரி டெய்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் அண்ட் வீக்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் கம்பைலேஷன் ப்ளஸ் மந்த்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் கம்பைலேஷன். இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து அதான் இந்த டெய்லி நியூஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது நியூஸ் மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகவே இல்லை. ஸோ நியூஸ் அப்படின்றதுக்கு ஸோ டெய்லி இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் வீக்லி, மந்த்லி ப்ளஸ் அதுக்குமே வீடியோ அப்படின்றது தனியாகவே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ விஷயங்களை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனல் இருக்குது, குரூப் இருக்குது. ஓகேவா? ஸோ குரூப்பில் உங்களோட போஸ்ட்டை உங்களோட டவுட்ஸ் இல்லைனா வந்து கண்டென்ட் ரிலேட்டடாக ஏதாவது குவயரி இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த குரூப்பில் எங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தோட லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் ஃபார் க்ரோத் ஆன் இந்தியாஸ் எக்கனாமி ட்ரெஜெக்டரி. ஸோ லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக, அதாவது டிசம்பர்லேருந்தே சொல்லலாம். ஓகேவா? டிசம்பர்லேருந்து நம்ம இந்த மாதிரி எடிட்டோரியல் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவோட எக்கனாமி அப்படின்றது ரொம்ப ஒரு பாதாளத்துக்கு போயிடுது. இந்தியாவோட அந்த டாலருக்கு நிகரான மதிப்புமே ரொம்ப சரிஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. பட் இப்போது அது கொஞ்சம் மாறுது. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி மாறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் கீழே இருந்ததை பற்றி பேசணும். பட் இப்போ சேஞ்ச் ஆகுது. இந்தியாவோட எக்கனாமி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஸ்டார்ட் ஆகுது. எப்படி வருது, என்னென்ன விஷயங்களால் வருகிறது அப்படின்றத நம்ம இந்த எடிட்டோரியில் பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த வேர்டு யூசேஜ் எப்படி ஆகுது, அந்த இடத்துல அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, அட்வர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு எந்த சினானிம், எந்த மீனிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நம்மளோட சேனலில் போய்ட்டு 7 மணிக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணி படித்து முடிச்சிருங்க, கையோட படித்து முடிச்சிருங்க. ஸோ டெய்லி ஈவினிங் சாயந்தரம் வந்து நம்மளோட இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து டெய்லி எடிட்டோரியல் பிடிஎஃபை படிக்கணும் அப்படின்றது ஒரு தனியாக ஒரு டைமை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லியுமே உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வெப்சைட்டுமே நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ வெப்சைட்டில் நீங்கள் வந்து குவிசஸ் தென் வந்து அதில் நீங்கள் படிக்கிற மாதிரி. ஸோ இப்போ பிடிஎஃப்ன்றது டெய்லி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் வெப்சைட் அப்படின்றது நாங்கள் டெய்லியுமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சரி. இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், பிரைவேட் கன்சப்ஷன் போர்ட் பில் அப்படின்றாங்க. ஸோ என்ன விஷயங்களால இந்த இந்தியன் எக்கனாமி அப்படின்றது பூம் ஆயிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ப்ரைவேட் கன்சப்ஷன் அப்படின்றதுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்களால எக்கனாமிக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம எந்த வேர்டு வச்சு மீன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த போர்ட் பில் அப்படின்ற ஒரு மீன். ஆனால் இந்த போர்ட் பில் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா டு இண்டிகேட் அ பாசிட்டிவ் அவுட்கம் ஆர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து போர்ட் பில்லாம் என்ன மீனிங் ஆகுது? ஸோ இந்தியாவோட எக்கனாமி அப்படின்றது இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் ப்ரைவேட் கன்சப்ஷனால ஒரு நல்ல பாத்துக்கு தான் போயிருக்கு. ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க இந்த ஷார்ட் லைனில். ஓகே தானே? ஸோ கிளியராக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர் வாஸ் அ significant uptick in India's economic trajectory in the December quarter of this financial year, quarter 3 financial 24, registering 6.2% real GDP growth rate compared with the low revised estimate of a 5.6% bracket 5.4% கொடுத்திருக்காங்க in the previous quarter. To be sure, this growth rate was the slowest since quarter 4 financial 23 except for the previous quarter 5.6%. The 6.2% growth rate also suggests that the government full year growth target of 6.5% is virtually unattainable. இப்படி படிச்ச உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்துருவாங்க. அவ்வளவுதான்.
இந்த இந்த எடிட்டோரியல் இதுக்கப்புறம் படிக்கவே கூடாதா அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த ஒரு பேராகிராஃபை படிச்ச உடனே வெளியே வந்துருவாங்க. பட் இந்த எடிட்டோரியல் அப்படின்றது நம்ம கடைசி வரைக்கும் ஒரு ஈஸியான எடிட்டோரியல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எஸ்பிஐ பிஓல இல்லைனா வந்து ஐபிபிஎஸ் பிஓலாம் இந்த மாதிரி எடிட்டோரியல் தான் வரும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடிட்டோரியலை படித்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ரீடிங் காம்படிஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அது படிக்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு, திருப்பி திருப்பி பர்சன்டேஜ் வரக்குள்ள நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான் விட்டு கடைச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. பட் கிடையாது. நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு லைனாக உங்களுக்கு நான் அதை பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்களேன். There was a significant ஓகே தேர் வாஸ் அ சிக்னிஃபிகண்ட் அப்டிக். ஸோ அப்டிக்னா என்ன, மேலே போகுதல். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு நவுனா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம வந்து அப்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆன்டின் வந்து ஆப்வியஸாக டவுன்வர்ட் தான். ஓகே, டிக்ரீஸ் ஆகுது. இந்த இந்தியாஸ் எக்கனாமிக் ட்ரெஜெக்டரி, இந்தியாவோட எக்கனாமி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா இந்த இந்த டிசம்பர் குவார்ட்டர். ஓகேவா? டிசம்பர் குவார்ட்டர் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர். இப்போ எந்த ஃபினான்ஷியல் இயர் நடக்குது? ஃபினான்ஷியல் இயர் 25 நடக்குது. கரெக்டு தானே? ஃபினான்ஷியல் இயர் 25 இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த டிசம்பர் குவார்ட்டர் வந்து Q3 ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? இது உங்களுக்கு புரியுது இல்ல? ரெஜிஸ்டரிங் 6.2% ஆஃப் த ரியல் ஜிடிபி growth. ஸோ இந்த 6.2% எதை மீன் பண்றாங்க அப்படின்னா டிசம்பர் குவார்ட்டர் தான். அதாவது Q3 ஆஃப் ஃபினான்ஷியல் 25 வந்து 6.2% ரியல் ஜிடிபி growth காட்டியிருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, கம்பேர்ட் வித் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு இது ஒரு ஈஸியான ஃப்ரேசல் வெர்ப் தான். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்றாங்க. ஸோ எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா low revised estimate. ஓகேவா? low revised estimate of 5.6%, பிராக்கெட்டுக்குள்ள 5.4% போட்டிருக்காங்க இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டர். ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னா என்ன அப்படின்றத நான் பட்ஜெட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. பார்த்த மாணவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பட்ஜெட் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஸோ நீங்கள் இன்னும் பட்ஜெட் வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பட்ஜெட் வீடியோ நான் வந்து டேக் பண்ணுறேன், போயிட்டு பாருங்க. இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டெர்மினாலஜியை நான் வந்து இந்த பட்ஜெட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்கும். ஸோ பட்ஜெட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த இயர் பட்ஜெட்டையும் போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. சரி, ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட் கூட அதை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் குவார்ட்டர். ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டர்னா எந்த குவார்ட்டர் மீன் பண்ணுறாங்க? Q2 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ இந்த லைன் வரைக்கும் உங்களுக்கு புரிய நம்புறேன். கண்டிப்பாக தெளிவாக புரியும். ஏன்னா நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டு பி ஷுவர் த growth rate was slower since Q4 ஃபினான்ஷியல் 23 except for the previous quarter 5.6% அப்படின்றாங்க. நல்லா கவனிங்களேன். இப்போ என்னதான் போன குவார்ட்டர், அதாவது Q3 ஃபினான்ஷியல் இயர் 25ல இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா Q4 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 23 கூட கம்பேர் பண்றாங்க. அது கூட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த growth rate அப்படின்றது கம்மி தான். எதை மட்டும் இல்லாம, ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டர்ல 5.6% இது மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு மென்பறாங்க. தெளிவா புரியுதுல்ல? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றத. நீங்க கமெண்ட் பண்ணதான் எனக்கு புரியும். ஓகே, இந்த இடத்துல நான் தப்பு பண்றேன், இந்த இடத்துல நான் பேசுறது புரியல, நான் சொன்னது புரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், நானும் அப்டேட் ஆகிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் கேட்கறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க மக்களே. கமெண்ட் பண்ணி என்னோட மிஸ்டேக்கை நீங்க சொன்னீங்க அப்படின்னா தான் எனக்கு தெரியும். The 6.2% growth rate also suggests that government full year growth target 6.4% is virtually attainable. இப்போ இந்த Q3 ஃபினான்ஷியல் இயர் 25 ஓட ஜிடிபி growth எவ்வளவு தெரியும்? ரியல் ஜிடிபி growth 6.2% நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அதை தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அப்போ இந்த 6.5% எது அப்படின்னா கவர்மெண்ட் வச்சிருக்க ஒரு ஃபுல் இயர் growth டார்கெட் தான் இந்த 6.5%. இது வந்து அன்அட்டைனபிள் அப்படின்றாங்க. ஸோ இந்த அன்அட்டைனபிள் அப்படின்றத நம்மளோட டீம்ல இருக்க நம்ம டீம் மெம்பர் வந்து 18வது வேர்டா மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க டைரக்டா 18வது வேர்டை போய் பார்த்துடலாம். ஸோ அன்அட்டைனபிள் இதை வந்து ஒரு அட்ஜெக்டிவா மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்அக்சசபிள் எல்லாம் அன்ரீச்சபிள், ஒரு விஷயத்த நம்மளால அட்டைன் பண்ண முடியாது அப்படின்றதான் இந்த இடத்துல அன்அட்டைனபிள்ன்றாங்க. இது இங்கே அப்போ எதை மீன் பண்றாங்க? இந்த 6.5% வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மீன் பண்ணி முடிக்கிறாங்க. given global headwinds of the tariff that could lead to the imported inflation amid tepid performance by the manufacturing and service sector domestically. So ஏதோ manufacturing and service sector வந்து ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிருக்கா இல்லை இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத ஒரே ஒரு வேர்டு தான் டிஃபைன் பண்ணுது, டெபிட் அப்படின்ற வேர்டு. ஸோ 6th வேர்டா மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெபிட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவா மீன் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இன்டிஃபரண்ட். ஸோ ஆண்டனிம் வந்து லக்வார்ம் இல்லைனா இன்டிஃபரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டனிம் வந்து எந்தூசியாஸ்டிக் இல்லைனா ஈகர். ஸோ லக்வார்ம் அப்படின்னா சாரி
லக் வார்ம் கிடையாது, அது லியூக் வார்ம். ஸோ நான் வந்து அதை ஆக்சுவலாக தப்பா ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கேன். லக் வார்ம் கிடையாதுப்பா, அது லியூக் வார்ம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தா, இந்த இந்த டெபீட் அப்படின்ற மீனிங் வந்து என்ன சொல்லியிருந்தா நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணணும். ஸோ கெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வேர்டு தெரியாம இருக்க முடியாது. கரெக்ட் இல்ல? வேர்டு அந்த 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 வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரியாம இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல லியூக் வார்ம் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து ஒரு மந்தமான நிலை அப்படின்னு மீன் பண்றாங்க. ஓகேவா? ஒரு மந்தமான நிலை. ஆக்சுவலா டெபீட் அப்படின்றதுக்கு நம்ம என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வெது வெதுப்பு அப்படின்ற சொல்லலாம். பட் இதோட சினானிம் பாத்தீங்க அப்படின்னா லியூக் வார்ம் சொன்னல, அந்த லியூக் வார்ம் வந்து ஒரு மந்தமான நிலை. ஆனா இப்போ புரியுதா? அப்போ மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டார் வந்து டொமஸ்டிக்கா ஒரு மந்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கரெக்ட் இல்ல? ஸோ ஒரு சூப்பரான ஒரு பேராகிராஃப்லேயே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஒரு தரமான பேராகிராஃப். இதே நான் வந்து இன்னைக்கு ஒரு 6 நிமிஷத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகிப்போச்சு இப்போதைக்கு. 7 நிமிஷம் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத மறக்காம எனக்கு சொல்லுங்க. த பல்க் ஆஃப் Q3 FY 25 growth has been blasted by the primary sector. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், Q3 FY 25 இருக்குல்ல, இந்த செக்டார்ல யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிளாஸ்டர் அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சு ஆகணும் கண்டிப்பா. ஸோ பிளாஸ்டர் அப்படின்றது ஒரு வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரென்தன்ட். ஓகேவா? அப்போ இந்த Q3 FY 25 growth ரேட் எதால நிர்ணயிக்கப்பட்டது, யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பை த பிரைமரி செக்டார்ஸ் வித் அ வேல்யூ ஆட் ஆஃப் 5.2% அப் ஃப்ரம் தி 1.8% in the same quarter last year. போன வருஷம் Q3 FY 24ல இவங்க 1.2% இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப் ஃப்ரம் த 1.8%. ஓகேவா? இப்போ எவ்வளவு இருக்காங்க? பிரைமரி செக்டார். ஓகே, இன்னைக்கு கொஸ்டின், வாட் இஸ் பிரைமரி செக்டார்? ஸோ பிரைமரி செக்டார் அப்படின்றத இந்த இடத்துல என்னென்ன மீன் பண்றாங்க? ஸோ நான் அதை சொல்லி தான் ஆகணும். ஸோ நான் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் பிரைமரி செக்டார். பட் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, யார் சொல்றீங்க பார்ப்போம். பிரைமரி செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது வந்து 5.2% மாறி இருக்கு, அப் ஃப்ரம் த 1.8%. பட் growth in the secondary and tertiary sectors இதையும் மீன் பண்ணுங்கப்பா. இதுக்குமே எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வாட் இஸ் த பிரைமரி செக்டார் அண்ட் செகண்டரி செக்டார் அண்ட் டெரிட்டரி செக்டார், இந்த செக்டார்ஸ்ல என்ன மீன் பண்றாங்க? எக்ஸாம்பிள் ஒரு செக்டார் சொல்லிட்டு இந்த செக்டாருக்கு வந்து இது எக்ஸாம்பிள், இது வந்து ஏன் பிரைமரி செக்டாரா இருக்கு, இது வந்து ஏன் செகண்டரி செக்டாரா இருக்கு அப்படின்றத நெட்ல நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணதான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால மறக்காம போயிட்டு சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களால இன்னும் ஒரு மாணவராச்சும் படிக்கணும். இப்போ நம்ம வந்து வீடியோ போடுறோம், வீடியோ வந்து நம்மளுக்கு இது ஒன்றும் பெரிய வியூஸ் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒரு 10 மாணவர் பார்க்குறாங்க, இல்லை ஒரு 15 மாணவர் பார்க்குறாங்க, சில டைம் வந்து 20-30 பேர்கிட்ட போகும். பட் அந்த ஒரு மாணவர்கள் பார்க்க ஒரே ஒரு ஆஸ்பிரண்ட் பார்க்குறாங்க நம்மளோட வீடியோவை அப்படின்னாலும் நாங்கள் கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ பிடிஎஃப்மே கொடுத்துட்டு தான் இருப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், ஸோ அதர் கண்டென்ட் வந்து நாங்கள் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் நம்மளோட கண்டென்ட் மட்டும் தான் வரும். ஸோ இப்போதைக்கு டெய்லி வெக்காப்ஸ் அண்ட் டெய்லி நியூஸ் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி வந்துட்டு இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கண்டென்ட் வராது, பட் மற்ற எல்லா நாளும் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நம்மளோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை டெலகிராம் சேனலாக இருக்கட்டும், கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறது, இல்லைனா வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுறது, இதை பொறுத்து தான் எங்களுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சரியா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தட் மேக்கப் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ஸ்லோடு டு தி 4.8% அண்ட் 7.4% ரெஸ்பெக்டிவ்லி. சரிப்பா, இப்போ இந்த மாதிரி ஒரு எடிட்டோரியல் உங்களுக்கு வருது, ஆனா எனக்கு இந்த டெப்பீடுக்கு மீனிங் இங்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த ஆர்சி ஒரு டைம் ஃபுல்லா ரீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். தட் மேக்கப் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் ஸ்லோடு அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்லோடு அப்படின்னா இந்த இடத்துல டெப்பீட் அப்படின்றதுக்கு அதுக்கு ரிலேட்டடான ஒரு வார்த்தையாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஸ்லோ ஆயிடுச்சு, மெதுவாக போகுது, மெதுவாகிடுச்சு அப்படின்றதுக்கு இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ்ன்றாங்க. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல அந்த வேர்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸாம்ல நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக நான் இப்படி தான் கண்டுபிடிப்பேன். நான் எனக்கு ஏதாவது கனெக்டிங் வேர்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணி தான் நான் வந்து வேர்டோட மீனிங்கை நான் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் அதை கண்டுபிடிக்கணும். பட் இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸோட அந்த எவ்வளோ ஸ்லோ ஆயிருக்கு அப்படின்னா 4.8% அண்ட் 7. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.8% அண்ட் 7.4% அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்றதுக்காக ஸோ மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் வந்து 4.8%, சர்வீசஸ் வந்து 7.4% ஸ்லோவாக இருக்குது. கம்பேர்ட் வித் த 12.4% அண்ட் 8.3% ஆகுது லாஸ்ட் இயர். ஸோ போன வருஷம் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் வந்து 12.4% ஆகும், சர்வீசஸ் வந்து 8.3% ஆகும் இருந்திருக்கு. வைல் Chief Economic Advisor V. Ananda Nageshwaran acknowledged that the growth rate of 7.6% in the current quarter is ambitious amid global economy uncertainties. ஓகேவா? ஸோ uncertainties அப்படின்னா என்ன? 9வது வேர்டா மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நவுனா யூஸ் பண்ணுறாங்க, அன்பிரிடிக்டபிலிட்டி இல்லை டவுட். ஓகேவா? எந்த விஷயம் டவுட்டாக இருந்திருக்கு அப்படின்னா குளோபல் எக்கனாமி அப்படின்னு இந்த டைமில் டவுட்டாக தான் இருந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது இந்த குவார்ட்டரில், கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இருந்தாலுமே இந்தியாவோட growth rate அப்படின்னா 7.6% அப்படின்றது ஒரு நல்லது, ஒரு நல்ல growth rate அப்படின்ற மாதிரி யார் மீன் பண்ணுறாங்க? அனந்த நாகேஸ்வரன் அவர் வந்து மீன் பண்றாரு. His suggestion that the this growth rate is attainable sounds rather optimistic unless the Mahakum propelled a consumption spike that was able to buttress the current quarters growth numbers. இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு வார்த்தைக்கு வந்து அர்த்தம் தெரியும். என்ன அப்படின்னா propelled and buttress. ஸோ buttress அப்படின்றது தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா முட்டுக்கட்டை. இதில் மீன் பண்ண இது வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க, பட் முட்டுக்கட்டை, buttress அப்படின்றது முட்டுக்கட்டை. ஸோ propelled அப்படின்றது மீனிங் என்ன? 19வது வேர்டா மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ propelled அப்படின்றது ஒரு verb யூஸ் பண்ணியிருக்காங்க, past tense யூஸ் பண்ணியிருக்காங்க, driven or pushed. ஸோ எந்த ஒரு விஷயம் நம்மளோட எக்கனாமியை அவர் புஷ் பண்ணும் அப்படின்றாரு அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்க மகாக்கும், ஏன் அவர் அதை மீன் பண்றாரு? ஸோ என்னவா இருக்கும்? நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி நம்மளோட எடிட்டோரியல நம்ம பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா மக்கள் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிக்கணும். இப்போ இருக்கிற இந்த எக்கனாமி ஏன் டவுன் ஆகுது, ஏன் வந்து இந்தியாவோட ரூபாய் மதிப்பு குறைஞ்சிது அப்படின்னா இந்த கன்சப்ஷன் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. காசு இருந்தாலும் எவனும் வாங்க மாட்டான். ஓகேவா? அதனால தான் அதுதான் ஆக்சுவலாக இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியன் எக்கனாமியில் நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. அதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய இந்த இந்த ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தோம்ல, ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் ப்ரைவேட் கன்சப்ஷன், இந்த விஷயத்துக்காக தான் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல மகா கும்பமேளா ஏன் மீன் பண்ணுறாங்க? ஸோ ஒரு இடத்துல நிறைய பேர் கூடுறாங்க அப்படின்னா நிறையா பொருட்களை வாங்குவாங்க, அவங்களோட கன்சப்ஷன் அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏ கன்சப்ஷன் ஸ்பைக் தட் வாஸ் ஏபிள் டு பட்டர்ஸ் தி கரண்ட் குவார்டர்ஸ் growth நம்பர்ஸ். ஓகேவா? இதை தான் இந்த இடத்துல மீன் பண்ண சூப்பராக அவர் எப்படி எக்கனாமி கூட ஒரு நிகழ்வு எடுத்துகிட்டு வந்து எப்படி ரிலேட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அங்கே விஷயமே. நம்ம இப்படி தான் விஷயங்களை வந்து கோர்வையா இந்த விஷயத்தினால இது நடக்குதா, இல்லை இந்த விஷயத்தினால இது நடக்குதா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலுமே அப்படிதான். ஓகேவா? அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் ரிமைன் வல்னரபிள். இப்போவுமே அது வல்னரபிள் தான் இருக்கு டு குளோபல் ட்ரேட் அன்சர்டனிட்டி. ஓகேவா? குளோபல் ட்ரேட் அன்சர்டனினால இந்த மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டாரும் ரொம்ப வல்னரபிளாக தான் இருக்கு. சச் அஸ் US 25% இம்போர்ட் டாரிஃப் ஆன் ஸ்டீல் அண்ட் ஈக்குவல் பர்சன்டேஜ் ப்ரொபோஸ்ட் ஆன் த ஃபார்மசிட்டிகல்ஸ். யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க? 25% இம்போர்ட் டாரிஃப் வந்து ஸ்டீல் மேலே போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதே ஈக்குவல் பர்சன்டேஜ் வந்து இந்த இந்த ஃபார்மசிட்டிகல்ஸ் இருக்குல்ல, மருந்து இருக்குல்ல, அது மேலேயும் போகிறத ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அபவுட் தேர்ட் 31% ஆஃப் இந்தியாஸ் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் டோட்டலிங் 8.7 பில்லியன். எவ்வளோ? 8.7 பில்லியன் பேக் டு த யூஎஸ். இந்தியாவில் தயாரிக்கப்படுற ஃபார்மாவில் 8.7 பில்லியன் வந்து அங்கேயே சேல் பண்ணுறாங்க, இங்கே யூஎஸ்ல மட்டுமே. எப்போ அப்படின்னா இன் ஃபினான்ஷியல் 24 மட்டும். நியூஸ் ஆஃப் த ப்ரொபோஸ்டு டாரிஃப் ஹஸ் சென்ட் ஷாக் வேவ்ஸ் with some firms suggesting a pivot to producing in the US which could potentially lead to a trade revenue loss for the India. So pivot அப்படின்னா என்ன? 11வது வேர்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. 11வது வேர்டு வந்து pivot verb யூஸ் பண்ணிருக்காங்க. ஷிஃப்ட் இல்ல சேஞ்ச். எந்த விஷயத்தை ஷிஃப்ட் பண்ண போறாங்க? ப்ரொடக்ஷனே நாங்கள் யூஎஸ்ல பண்ணிக்கிறோம், ஸோ இந்தியாவில் பண்ணி நாங்கள் யூஎஸ் ஏற்றுமதி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இந்த இம்போர்ட் சார்ஜஸ் அப்படின்றது அதிகமாகுது. கரெக்டில்? அதனால ப்ரொடக்ஷனே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவோட ட்ரேட் ரெவன்யூ கண்டிப்பாக குறைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. அதான் இந்த இடத்துல பொட்டென்ஷியலி லீடு அப்படின்றாங்க. ஸோ பொட்டென்ஷியலி அப்படின்றது கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். There are bright spots. So what is the meaning of a bright spots? இது வந்து ஒரு நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க. பாசிட்டிவ் இல்லை ஹைலைட்ஸ். ஸோ எந்த விஷயம் பாசிட்டிவாக இருக்கு? However, the uptick of 8.3%, so 2.3% bracketல கொடுத்துருக்காங்க in government spending and 6.9% and 5.7%. சரி, எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல ஏன் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு வேல்யூவும் வெளியே ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, என்ன ரீசன்? இது எனக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேடி கண்டுபிடிங்க எதுக்காக இந்த எடிட்டோரியலில் 8.3% ஒன்று வெளியவும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப்
நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள வர இங்கேயே உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். இந்த இடத்துல 5.4% இருக்கே என்னது இது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். என்னது அது அப்படின்றது நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ நான் எல்லாத்தையும் என்னோட வீடியோவில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை போய் சர்ச் பண்ணி படிக்க மாட்டீங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த தேடக்குள்ளதான் நம்மளுக்கு அது நம்மளோட மைண்ட்ல தெளிவா போய் உட்காரும். நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க ஃபீட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உட்காராது. நம்ம எந்த அளவுக்கு தேடி தேடி ஒரு விஷயத்த கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுல வந்து ஒரு ஒரு கில்லியா வரும். அதான் கான்செப்ட், அதான் உண்மை. ஓகேவா? ஸோ 8.3% and 2.3% in government spending and 6.9% bracket 5.7% growth in a private consumption expenditure have been blasted by the moderation in inflation. So blasted அப்படின்னா என்ன? ஸோ 20வது வேர்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ blasted அப்படிங்கிறது வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. strengthened இல்லை supported. அப்போ அதோட ஆன்டனிம் என்ன? weakened இல்லை undermined அப்படின்னு மீன் பண்ணாங்க. ஸோ எந்த விஷயத்தை strengthen பண்ணியிருக்கு? ஸோ expenditure have been blasted by the மாடரேஷன் இன் இன்ஃப்ளேஷன். மாடரேஷன் அப்படின்னா என்ன? இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா மீனிங் தெரிஞ்சாதான் அந்த லைனுக்கு என்ன சொல்ல வராங்க. அப்படி மாடரேஷன் அப்படின்னு நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க. ரிடக்ஷன். ஓகேவா? இன்ஃப்ளேஷனை ரிடக்ஷன் பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆயிருக்கு. பை அ மாடரேஷன் இன் இன்ஃப்ளேஷன். சாரி, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனால இது எல்லாமே அதிகமாயிருக்கு. ஓகேவா? அப்படின்னு மீன் பண்றாங்க. த ஆர்பிஐ ஹஸ் ப்ரொஜெக்டட் இன்ஃப்ளேஷன் டு ஆவரேஜ் 4.8% in financial 25. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இந்த ஃபினான்ஷியல் 25ல எவ்வளவு இருக்கலாம்னு ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்றாங்க. 4.8%. ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் எஸ்டிமேட்டிங் தட் திஸ் வுட் ஈஸ் ஃபர்தர் 4.2% in financial 26. இப்போ வரப்போற 25 ஃபினான்ஷியல் 25ல இப்போ நடந்துட்டு இருக்கு ஃபினான்ஷியல் 25 அதுல 4.8% தான் இது இருக்கணும். இது இன்ஃப்ளேஷன் இருக்கணும். அப்போ வரப்போற ஃபினான்ஷியல் 26ல 4.2% தான் இருக்கணும் அப்படின்னு மீன் பண்றாங்க. இண்டிகேட்டிங் பாசிபிள் அலைன்மெண்ட் வித் த RBI medium term target 4.5%. But RBI medium term target என்ன? 4%. However, these current estimates have come into the question as a National Statistics Office indicated that it has attempted to ட்விக்கிங் அப்படின்னா என்ன? ஸோ 21வது வேர்டு வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜஸ்டிங் ஆர் மோடிஃபைங். எந்த விஷயத்த இந்த என்எஸ்ஓ வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மெத்தடாலஜி கூட அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஃபேக்டரிங் என்ன? இண்டஸ்ட்ரி வைஸ் இன்ஸ்டிடியூஷன் வைஸ் டீடைல்டு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மெத்தடாலஜியில் அவங்க ஏதோ ஒரு மாற்றங்களை கொண்டு வராங்க. பட் நாட் குவைட் எலாபரேட்டிங் ஆன் வாட் மெட்டீரியல் இன்ஃப்ளூயன்ஸ் தீஸ் as add on the quality and quantity of the data collected. So இப்போ என்எஸ்ஓ வந்து ஜிடிபி வந்து வெளியிடுவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும், மாணவிகளுக்கு தெரியும். இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்த மெத்தடாலஜியில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ அந்த மாற்றம் எதை பேஸ் பண்ணி இருக்கணும், எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா இண்டஸ்ட்ரி வைஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் வைஸ் தான் இருக்கணும், டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். பட் என்ன மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஓகேவா? அவங்க அந்த என்ன மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நாட் quite elaborating. So இன்னும் தெளிவா சொல்லல. The NSO went on to say that overall as well as sectoral variations in advanced estimates is attributed to a revision of the benchmark estimates and additional or updated data available on various indicators. சிம்பிளா நிறைய விஷயங்களை அவங்க வந்து என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க. இதுக்கு இந்த ஜிடிபியோட ரேட்டை வெளியே சொல்றதுக்கு. ஓகேவா? அதாவது இன்னும் கொஞ்ச நாள் இப்படி எஸ்டிமேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு 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 குழப்பற மாதிரி லைன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நிறைய செக்டோரல் வேரியேஷன்ஸ் அது மாதிரி வந்து பெஞ்ச்மார்க் எஸ்டிமேட்ஸ் அது மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் அண்ட் அப்டேட்டட் டேட்டாவையும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதுல இருந்துன்னா வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து நாங்கள் கலெக்ட் பண்றோம். த என்எஸ்ஓ மஸ்ட் கிளாரிஃபை these revision in a methodology to enable a more informed analysis of the data that it provides. So ஃபைனலா இந்த எடிட்டோரியில் முடிக்கிறாங்க. என்எஸ்ஓ வந்து அவங்க கொடுக்க போற டேட்டா இல்லைன்னா என்ன மெத்தடாலஜியை ரிவிஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பண்றது தப்பு கிடையாது. பட் பண்றதுனால நம்மளுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப கிளியரான அனாலிசிஸ் வரணும் அவங்க கொடுக்குற டேட்டால இருந்து. ஓகேவா? ஸோ டேட்டா அனாலிசிஸ் ஆஃப் த டேட்டா. ஓகேவா? ஸோ டேட்டாவோட டீப் அனாலிசிஸை அவங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த எடிட்டோரியல் முடிக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஈஸியான எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லலாம். அகைன் ஈஸியான எடிட்டோரியல் தான். உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சிச்சுனாலே இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு வருது, ஒரு ஆர்சி வருது அப்படின்னா மினிமம் 6 to 7 மார்க்ஸ் ஈஸியாக அடிக்கலாம். கரெக்டு தானே? ஸோ எல்லா வேர்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் திருப்பி நம்புறேன். ஸோ பிடிஎஃப் போயிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் சாயந்தரம் 7 மணிக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு எடிட்டோரியல் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பபாய்.